என்ன அவசரம்க்கா? எங்கேயும் போகாத, வீட்லயே இருடி. நான் ரொம்ப அவசரமா பேசணும்னு சொன்னேன். என்னக்கா ஆச்சு? எதுவும் பிரச்சனையாக்கா வீட்ல? சரியா, அது இல்லாத நாள் எங்க இருக்கு? தினமும் வாண்டடா வந்துரு ஏதாவது ஒரு பிரச்சனை. அதெல்லாம் பத்தி பேச வரலடி. வேற என்னக்கா ஆச்சு? இப்பதாக்கா புரியுது. நான் போன வாரம் உங்ககிட்ட கைமாத்து காசு வாங்கினே இல்ல, அதை திருப்பி கேட்க தானே வந்திருக்கேன். இருக்கா? நான் 2 நாள் கழிச்சு தாரேன். இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. இருமா, இரு. ஏன் இவ்வளவு அவசரம்? நான் சொல்றதுக்குள்ள நீ ஏன் படபடன்னு ஏதாவது யோசிச்சு பேசிட்டே இருக்க? சொல்லவும் மாட்டேன். எனக்கு என்னன்னு தெரியலக்கா. அது நான் எனக்கு தோன்றது கேட்டேன். வேலை இருக்கு அப்படி உனக்கு? இது வேலையில இருக்க உனக்கு வெளியே? இல்ல பரவாயில்ல, சொல்லுக்கா. இல்ல, ஒருத்தருக்கு பிறந்த நாளடி, அதனால வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணணும்ல. நீ நல்லா பண்ணுவீல்ல, அத வாங்கிட்டு கேக்கலாம்னு வந்தேன். என்ன நீ பண்றியா இல்லையானே? உன்னால முடியும்னா சொல்லி, முடியாட்டி நானே ஏதாவது பண்ணிக்கிறேன். யாருக்கா பிறந்தாளு? எனக்கு எப்ப? இன்னைக்கு நைட்டு. ஏக்கா யாருக்குன்னு சொல்ல மாட்டேன். சொல்றதே இருக்கட்டும், நீ ஓட்டவாய் வச்சுக்கிட்டு போய் அவகிட்ட சொல்லிட கூடாது. என் மேல இந்த அக்கா எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருக்கு. உன் மேல நம்பிக்கை இல்லாமலா இல்லடி, இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல சொல்லி விடுறேல்ல, அதனாலதான் சொல்றேன். என் மாமியாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இக்கா இப்ப யாருக்குன்னு சொன்னேன்? உன் மாமியாருக்கா? இல்ல என் காதுல வேற எதுவும் விழுந்துருச்சா? கால் இன்னைக்கு சரியா விழுந்திருக்கு. அக்கா இது உண்மையா? எப்படி உண்மையான கேட்க நீ? என்ன உன்னால டெக்கரேஷன் பண்ண முடியுமா முடியாதா? அக்கா உன் மாமியார் மேல அம்முட்டு பாசம் உனக்கு. ஆனா என் பிள்ளைகளுக்கே பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன். எப்ப ஞாபகத்துல வருதோ அப்ப மட்டும்தான் கொண்டாடுவேன். நீ என்ன மாமியாரோட பிறந்தநாள் கொண்டாட போறியா? ஆமாட்டி சந்திரா, ஏன் இத்தனை முறை இருக்க? இதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணம் இருக்காக்கா? இருந்தா நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் சொல்றியா? என்னடி இப்படியே கேட்ட? என்னதான் சொல்றது நானே? எந்த காரணமும் இல்ல. அவங்களுக்கு பிறந்த நாள் அதை கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். அக்கா நான் வாக்கப்பட்டு வந்து இத்தனை வருஷத்துல உன் மாமியாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி நான் பார்த்ததே இல்லையே. இத்தனை வருஷம் கொண்டாடாட்டி என்ன இன்னில இருந்து ஆரம்பிச்சிருவோம்? பாவியக்கா, எங்க இங்க இருக்க? என்னடி என்ன தேடி வந்த? நான் இங்க இருக்கனே உனக்கு எப்படி தெரியும்? ஏக்கா நானே நீங்க வரது பார்த்தனே, அதனாலதான் நானும் வந்துட்டேன். என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க சீரியஸா? இல்ல உன்னையும் உன் வீட்டுக்காரரை எப்படி பிரிக்கிறலான்னு டிஸ்கஸ் பண்றோம். என்ன? ஏய் நம்பிராத, நாங்க சும்மா விளையாட்டு போயிட்டு இருக்கோம். என்னடி அதுக்குள்ள நம்பிட்டியா சொன்னதே? இல்ல நீ சொல்லி நான் எப்படி நம்பாம இருப்பேன்? சரி கொஞ்சம் தள்ளி உட்காரு, நானும் உட்கார்ந்துக்கிறேன். ஆன்மதி கிச்சன்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். எதுவும் மறக்கலைல? ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். எதுவும் அடுப்புல இல்ல. அது வேலை மறந்துட்டேனா? அது வேற அடி பிடிச்சிட்டு இருக்குல்ல, அதுதான். சரி 2 பேரும் என்ன அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லலாமா? இந்த கொடுமையை எதுக்கு கேக்குற? உன் அக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காவோ தெரியுமா? உன் மாமியாருக்கு இல்ல உங்க மாமியாருக்கு பிறந்த நாள் கொண்டாட போறாவலாம். அதுக்கு என்ன டெக்கரேஷன் பண்ண சொல்லுறாவ. என்ன? நீ என்ன எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குற? ஏக்கா உண்மையாவே சொல்றது? ஆமாடி, எப்ப பாரு இந்த மாமியார்களை நம்ம 2 பேரையும் போட்டு வாங்குதுல. அதுக்கு இப்படி ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்தாதே நம்ம மேல கொஞ்சம் பாசம் இருக்கும். அதுக்குதான். கோமதி அக்கா உன் ஐடியா இப்பதானே தெரியுது. நான் கேட்டதுக்கு இன்ன வரைக்கும் நீ சொல்லல. இப்ப மட்டும் அவ கேட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். இதுடி இதெல்லாம் ஒரு விஷயமா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமாக்கா, எப்ப பாரு உருன்னு வச்சிருக்கு மூஞ்சிய. இன்னைக்கு அதுக்கு பிறந்த நாள் உனக்கு எப்படிக்கா தெரியும்? ஏடி ஆதார் கார்டுல போட்டுருந்துச்சு, அதான் வந்து சொல்றேன். அப்படியா? சரி சரி, இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லு. நீ வானதி போய் மாமியார் கிட்ட உன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி விட்டுறாதே. யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம சர்ப்ரைஸா பண்ணுவோம், சரியா? இக்கா எனக்கு ஓகே. அதுக்கு தேவையான பலூன் எல்லாம் வாங்கிட்டீங்களக்கா? எல்லாமே இருக்கும் டி. போன மாசம் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்ப மிச்சமா கிடக்குறதெல்லாம் இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரேங்கல்ல 2 மாங்காய். ஏக்கா செலவும் இல்லாம போச்சு. என்னோட மாமியார் ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது பாத்துக்கங்க. நான் சொல்ல மாட்டேன். சரி நான் வாரேன். சரி வாங்க, நீ வரல வீட்டுக்கு? அக்கா கொஞ்சம் நேரம் விட்டு பேசிட்டு வாரேன்க்கா. சரி சரி வா. ஏடி இந்த வெயில எங்கிட்ட என்ன இழுத்துட்டு போற? யோ உனக்கு தெரியாதா? கோயிலுக்கு போறேன்னு தானே சொல்லி கூட்டி வந்தேன். பேசாம வாருமியா? கோயிலுக்கு போனா சின்ன பைக் வச்சிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து போக வேண்டியதுதானே. என்ன புடிச்சு ஏறிட்டு வர? என்ன பேச வைக்காத. இன்னைக்கு நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஊரை சுத்தி போறேன்னு இந்த கொட்டுக்கால 2 நிக்காம ஓட. கோயில் குளத்துக்கு போனா மட்டும் உங்களுக்கு கை கால் தலை எல்லாம் அடிச்சிடும். பேசாம வாரோம். ஏடி இத்தனை நாள் இல்லாம திடீர்னு கோயிலுக்குன்ற எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சாமின்னு கனவுல வந்து உன்னை கோயிலுக்கு போக சொல்லிச்சா? எனக்கு கோயிலுக்கு போகணும் தோன்றதுதான் போக முடியும். அதுக்கு ஏன் நான் போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா? தாய் நான் ஒண்ணு சொல்லல. நீ பேசாம நட. உங்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு ஒரு பக்தி சாமி மேல நம்ப முடியலையே. இவ்வளவு நேரமா என்னடி பேசிட்டு இருந்தீங்க? இங்க வருவியா வருவியா வாசல்ல பார்த்துட்டு இருக்கேன். இப்ப 2 பேரும் கோயிலுக்கு போறேன்னு போயிருக்காவே. வாங்க, அவங்க வரதுக்குள்ள வேலையில முடிச்சிடலாம். இப்படி வரதுக்கு நேரம் ஆகும். இப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரமா தான் ஆகும். நம்ம அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சரிக்கா முடிச்சிடலாம். ஏக்கா நைட்டு சமையல் நைட்டுக்கு பாய் கடையில பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். அவ கொண்டு வந்துருவாவே. அதனால இன்னைக்கு நைட்டுக்கு சமைக்க வேணாம். ஏக்கா நான் மனசுல நினைச்சது அப்படியே நீ சொல்றேக்கா. இப்பதான் என் மனசுக்கு குளு குளுன்னு இருக்கு. பிரியாணி மட்டனா சிக்கனாக்கா? காசெல்லாம் எங்கேயும் பறங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவல, அதனால மட்டன் பிரியாணி சொல்லிருக்கேன். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஒன்ன அடிச்சுக்கு யாரு அம்மங்களும் இன்னைக்கு சமைக்காம இங்க இருந்து பிரியாணியை கட்டிட்டு போயிடணும். வாங்க மச மச நிக்காம வாங்க உள்ள. பார்ட்டி சந்திரா எல்லா பலனையும் ஊதி வச்சுட்டேன். நீ
எல்லாருக்கும் பத்தும். நிஜமா சாப்பிட்டோம். அப்புறம் பிரியாணி யார் சாப்பிடுவா? பரவாயில்ல போதும். இதுல போய் எல்லா டெக்கரேஷன் பண்ணி முடிங்க. எனக்கு இன்ன வரைக்கும் வேலை பார்த்ததுனால கை காலம் வலிக்கு. கொஞ்சம் அசதியா இருக்கு, படுத்துறேன். பாத்தியா அந்த அக்காவே எல்லாத்தையும் பிளான் எல்லாம் போட்டுட்டு வேலையெல்லாம் நம்ம கிட்ட விடுது. ஏய் மாதே சந்திரா, எல்லா வேலையும் நானே பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி ஏன் தலையிலேயே ஏத்தி விட்டுரும். இப்படி சக்காலத்தி சண்டையில எனக்கு தீர்த்து வைக்க தெரியாது. நான் வந்த வேலையை மட்டும் பாக்கேன். தேவையில்லாம ஏன்ட்ட பேசாதே சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டவன். எப்பாடி எப்படி ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சுப்பா. மணி என்ன ஆக? 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னடி சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நீ. நீ பலூன் வேகமா ஊதி வச்சிட்டீல, அதனாலே வேகமா முடிஞ்சிட்டுக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? உன் மாமியால எப்படி கூட்டிட்டு வந்து கேக்க விட்டு வைக்க போறியா? கோயிலுக்கு போயிட்டு இப்ப ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்திருக்காவே. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏக்கா மாமாவுக்கு என் வீட்டுக்காரவங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டீங்களா? நான் போன குட்டி ரெண்டு பேருக்கு அப்பயே சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டே இருக்காவலாம். சரி இருங்க, நான் போயிட்டு நைஸா ஏதாவது பேசி கூட்டிட்டு வாரேன். என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? என்னதுக்கு இப்ப வா நீங்க இழுத்துட்டு வந்த? லைட் கிட்ட போட்டு நம்ம வீடு தானே, வேற வீடுதான். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? யாராவது வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பிறந்தாலும் வாழ்த்துக்களே. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? நானே சின்ன குழந்தையா? பிறந்தநாள் சின்ன பிள்ளையவே கொண்டாடணும்னா ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு இப்பதான் தெரியும். அதனால எங்களால முடிஞ்ச அளவு பண்ணிருக்கோம். எப்படி இருக்கு? எம்மா பிறந்தாலும் வாழ்த்துக்கள்மா. எனக்கு இப்பதான் தெரியும், அண்ணியே சொன்னாவே. எம்மா பிறந்தாலும் வாழ்த்துக்கள். ஏடி ஜரசி, உனக்கு இன்னைக்கு பிறந்தல. எனக்கு இத்தனை வருஷமா தெரியாம போச்சே. இதுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டு போனி என்ன? பிறந்தாலும் வாழ்த்துக்கள் தீயா பொண்டாட்டி. பிள்ளைய முன்னாடி என்னது பேசக்கூடாது தெரியும் உனக்கு. ஆளு வளர்ந்திருக்க, அறிவு வளரலையே உனக்கு. நேரா எடுத்தே வேமா கேக்க வெட்டுங்க. கேக்க வேறியா? யார்கிட்ட இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணுமா? ஆமா, இங்க பேர் கட்டில எங்க? அது வாங்க, நீங்க வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே பாட்டி. இக்கா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இன்னிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேட்க. நாங்க ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாத உனக்கு? சும்மா தானே சொல்றேன். இக்கா உண்மையிலேயே தெரியல, என்னன்னு சொல்லுங்க. நீ ஏதோ புதுசா பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிருக்கியாம்ல டி, அத பார்க்கவே வந்தோம். ஆனா உங்களுக்கு யார் சொன்னா? அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் ஓபன் பண்ணலையே. எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. இதே பண்ணுனேன்னு சொன்னாங்களே ஊருக்குள்ள, அத பார்க்க தாண்டி வந்தோம். அப்படியே ஃப்ரீயா பேசியலும் பண்றேன்னு சொன்னாவே. ஓ ஓசில பேசியல் பண்ணலாம்னு வந்தீங்களா? பண்ணலாம்னு தான் இருக்கு, இன்னும் பண்ணல. அதுக்குள்ள யார் இப்படி போறீங்க கிளப்பி விட்ட ஊருக்குள்ள? அப்பனா நீ பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணதே போறேன். அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு யார் சொன்னா இப்படி? வேற யாரு? மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி எப்ப பாரு மேக்கப் போட சுத்தி திரிவாளே, அவ தான் சொன்னா. சிமித்ரி மலர்தே சொன்னா. அவெல்லாம் சொல்றானே, நீங்களும் வந்துட்டீல கிளம்பி. வந்தது வந்துட்டான். நீதே ஓபன் பண்ண எல்லா மெட்டீரியல் வச்சிருப்பீல. எங்களுக்கு முன்னக்கூட்டியே பண்ணி விட்டுறியா? நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு போறோம் டி. நான் பேசில் பண்றேன், அதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க அதுக்கு காசு கொடுப்பீங்களா? எங்க கிட்ட போய் காசு கேக்குற. நாங்க எப்படி உன்கிட்ட பாசமா பழகுறோம், ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி. நீ என்னன்னா எங்களை வேத்தால பாக்குறீல, எங்க கிட்ட போய் காசு கேட்டா என்ன அர்த்தம்? இரு வெளிக்கு காசு தானே கேட்டேன். என்னமோ இவ சொத்தை எழுதி கேக்குற மாதிரி எல்லாம் அழுதுகிட்டு இருக்க. ஏம்மா நீ ஒண்ணு காசு தர வேணாம். நான் இந்த ஒரு தடவை சும்மா பண்ணி விடுறேன். நீ என்னம்மா இங்க வந்து நிக்க? என்ன வேணும்? அதானே யார் மணி? என்ன வேணும் உனக்கு? உனக்கு புதுசாவுல இருக்கு. அக்கா புதுசா பியூட்டி பார்லர் ஓபன் பண்ண போறேன். அதுக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டிருந்தீல. ஏமா கேட்ட? அவதான் அனுப்பிட்டாவ. ஆமா கேமா கிட்ட நான் சொல்லிருந்தேன். நீ அவ கூட வேலை பார்க்கற பொண்ணுமா? ஆமாக்கா ஆமா. சரி வாங்க உள்ள. சார் என்ன ஆச்சு? அதுக்குள்ள எதுக்கு இப்படி வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனீங்க? வேற என்ன சார், வீட்டு பிரச்சனை தான். ஆனா எப்படியோ எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப பரவாயில்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சா? அது அப்படியே தான் இருக்கு சார். அது எனக்கு முடியாது போல. நான் இங்கேயே வந்து வேலை பார்த்துருக்கலாம். எனக்குதே அலைச்சல் தேவையில்லாம. உங்களை திடீர்னு பார்த்ததுனால என்ன பேசுறது பேச வேணாம்னு தெரியல. இப்படியும் ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குள்ள நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போய். ஆமா சார் இருக்கும். நம்பருக்கு போன்ட்டே நான் நாட் ரீச்சபிள் டே வருதே சார். போன் நம்பர் மாத்திட்டேன் சார், அதே உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. என்ன சார் போன் நம்பர் கூட மாத்தணுமா? என்னதான் அப்படி உங்களுக்கு பிரச்சனை? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், போன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு அதனாலதான். சரி சரி. எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். பார்க்கலாம் சார். அப்புறம் போன் நம்பர் உங்க போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் வாட்ஸ்அப் பண்றேன்.